தெனாலிராமன் கதைகள் பார்ட் 3. தன்னை ஏமாற்றிவிட்ட அரச குருவுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என மனதில் திட்டமிட்டு கொண்டான் தெனாலிராமன். குருவுக்கு மங்களாபுரியில் தான் செய்த பணிவிடைகளை எல்லாம் நினைத்து பார்த்து மனம் கலங்கினான். அவன் நினைத்தபடியே குருவை பழிவாங்கும் சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அதிகாலையில் குளிப்பதற்காக ஆற்றுக்கு வந்தார் அரசகுரு. இந்த நேரத்தில் இங்கே யார் வரப்போகின்றார்கள் என்ற நினைப்பில் தன்னுடைய உடைகளை எல்லாம் களைந்துவிட்டு நிர்வாணமாக ஆற்றில் இறங்கினார். பின்னர் மகிழ்ச்சியுடன் நீந்தி குளிக்கத் தொடங்கினார். அந்த நேரத்தில் அங்கே தெனாலிராமன் வந்தான். அரசகுருவின் உடைகள் கரையில் இருப்பதை பார்த்தான். அரசகுரு ஆடை எதுவும் இல்லாமல் நிர்வாணமாக ஆற்றில் குளித்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டான். மெதுவாக காலடி ஓசை வெளியே கேட்காதவாறு அவரது ஆடைகளை எடுத்து அங்கே காணப்பட்ட பெரிய மரத்தின் பின்னே மறைத்து வைத்து கொண்டான். சிறிது நேரத்தில் குளியலை முடித்து கொண்டு கரைக்கு வந்த அரசகுரு தன் ஆடைகள் அங்கே இல்லாததைக் கண்டு திடுக்கிட்டார். தனது ஆடைகள் எங்கே என்று திகைத்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் பின்னால் இருந்து தெனாலிராமன் வெளியே வந்தான். அரசகுருவே, தங்களது ஆடைகள் என்னிடம் பத்திரமாக இருக்கின்றன என்றான் தெனாலிராமன். தெனாலிராமா, என்னுடைய ஆடைகளை கொடுத்துவிடு என்றார் அரசகுரு. நான் இந்த உடைகளை தரமாட்டேன். இதனை எடுத்து கொண்டு செல்கிறேன். இன்னும் சிறிது நேரத்திற்கு இந்த இடத்திற்கு ஆண்களும் பெண்களும் குளித்திட வருவார்கள். அவர்கள் எல்லாரும் உங்களது அழகினை கண்டு ரசித்திடப் போகின்றார்கள். அதன் பின்னர் விஜயநகரம் முழுக்க உங்களை பற்றி தான் பேசிடுவார்கள் என்றான் தெனாலிராமன். தெனாலிராமா, உனக்கு நான் உதவி செய்யாமல் இருந்தது என்னுடைய தவறுதான். அதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நீ தயவு செய்து உடைகளை கொடுத்துவிடு என்றார் அரசகுரு. நான் ஆடையை கொடுக்க வேண்டுமானால் நான் சொல்கின்றபடி நீங்கள் நடக்க வேண்டும் என்றான் தெனாலிராமன். நீ என்ன சொன்னாலும் அதனை நான் செய்கிறேன். நீ என்னை நம்பலாம் என்றார் அரசகுரு. நீர் என்னை சுமந்து கொண்டு என் வீடு வரை செல்ல வேண்டும். இதுதான் உமக்கு தகுந்த தண்டனை என்றான் தெனாலிராமன். தெனாலிராமா, நீ என்ன சொன்னாலும் அதனை நான் செய்கின்ற நிலையில் இருக்கின்றேன். நீ கூறியபடியே உன்னை தூக்கி சுமக்கின்றேன். ஆடைகளை கொடுத்துவிடு என்றார் அரசகுரு. பிறகு தெனாலிராமனும் ஆடைகளை கொடுக்க அவர் அதனை வாங்கி அணிந்து கொண்டார். பின்னர் தனது வாக்கை காப்பாற்றிட தெனாலிராமனை தன் தோளில் அமர வைத்து சுமந்தும் சென்றார். தெனாலிராமனின் வீட்டுக்கு அரண்மனையின் வழியாக செல்ல வேண்டும். அவ்வழியே அரசகுரு தெனாலிராமனை முதுகில் சுமந்து செல்லும் காட்சியை அரண்மனை உள்பாகையில் உலாவிக் கொண்டிருந்த மன்னரும் பார்த்தார். அவருக்கு இவர்களை அடையாளம் தெரியவில்லை. ஆனால் முதியவர் யாரோ ஓர் இளைஞனை தோளில் சுமந்து செல்வதை உறுதி செய்தார். அவருக்கு ஆத்திரமாக வந்தது. மனிதன் சுமக்கும் இந்த செயலை உடனே கண்டித்தாக வேண்டும். முதியவர் ஒருவர் இளைஞனை சுமப்பது கொடூரமான செயல்தான் என எண்ணிய அவர் காவலர்களை அழைத்தார். அதோ தெருவில் ஒருவர் தோள் மீது இன்னொருவர் அமர்ந்து செல்கின்றாரே, தோள் மீது மேலிருப்பவர் யாராக இருந்தாலும் அவரை நன்கு அடித்து அரசவைக்கு இழுத்து வாருங்கள் என்றார் அரசர். காவலர்கள் தெருவுக்கு ஓட்டம் எடுக்கும் அதே நேரத்தில் தெனாலிராமனோ அரசர் தன்னை கவனிப்பதை பார்த்து விட்டான். சற்று தூரத்தில் காவலர்கள் ஓடி வருவதையும் கவனித்தான். உடனே அவசரமாக தோளை விட்டு இறங்கி அரசகுருவின் கால்களில் விழுந்தான். அரசகுருவே, தாங்கள் எத்தனை பெரியவர் என்பதை இப்போது நான் உணர்கின்றேன். தங்கள் மீது இருந்த கோபத்தினால் நான் இவ்வாறு நடந்து கொண்டேன். அதற்கு பரிகாரமாக தங்களின் வீடு வரையிலும் நானே தங்களை சுமந்து வருகிறேன். அப்போதுதான் என்னுடைய பாவமெல்லாம் தீரும் என்றான் தெனாலிராமன். அரசகுருவும் அதனை நம்பினார். தெனாலிராமனை பழிவாங்கும் எண்ணத்தோடு அவன் தோள் மீது அமர்ந்தும் கொண்டார். தெனாலிராமனும் குருவை சுமந்தபடி நடந்தான். காவலர்கள் எதிரே வந்து நின்றனர். தோள் மீது அமர்ந்திருந்த குருவை அடித்து உதைத்து கீழே இறக்கினர். காவலர்களே, எதற்காக என்னை அடிக்கின்றீர்கள்? நான் தான் அரசகுரு. என்னையா அடிக்கின்றீர்கள் என்று கோபத்துடன் கேட்டார் அரசகுரு. மன்னிக்க வேண்டும் குருவே. யாராக இருந்தாலும் அவர்களை அடித்து இழுத்து வருமாறு மன்னரின் கட்டளை. அதன்படியே செய்தோம் என்றனர் காவலர்கள். அரசகுருவின் நிலைமையை கண்ட மன்னர் பதறினார். காவலர்களே, என்ன காரியம் செய்துவிட்டீர்கள் என்று கோபத்துடன் கேட்டார். அரசே, தங்கள் ஆணையினைத்தான் நாங்கள் செய்தோம். ஒருவன் தோள் மீது ஒருவன் அமர்ந்து செல்கிறான். அவன் யாராக இருந்தாலும் அவனை அடித்து உதைத்து இழுத்து வாருங்கள் என்று நீங்கள் கூறினீர்கள். தெனாலிராமன் தோள் மீது அரசகுரு அமர்ந்திருந்தார். தங்களின் ஆணையை மீற முடியாமல் குருவை அடித்து இழுத்து கொண்டு வந்தோம் என்றனர் காவலர்கள். காவலர்கள் பேச்சில் நியாயம் இருப்பதை உணர்ந்த மன்னர் அரசகுருவின் பக்கம் திரும்பி நடந்ததை கேட்டார். குருவுக்கோ அப்போதுதான் தெனாலிராமனின் சூழ்ச்சி என்னவென்று புரிந்தது. அரசர் காவலர்களை அனுப்பிய பின்னர் தான் தெனாலிராமன் தன்னிடம் பணிவாக பேசியுள்ளான் என அறிந்தார். உடனே அவர் மன்னரை நோக்கினார். அரசே, தெனாலிராமனின் விகடத்தனத்திற்கு அளவே இல்லை. அவனை நானே சுமந்து வரும் நிலையினை உருவாக்கி விட்டான். அதன் பின்னர் சூழ்ச்சி செய்து நான் காவலர்களிடம் அடி வாங்கும்படியான நிலையினையும் ஏற்படுத்தி விட்டான் என்று அழுது புலம்பினார் அரசகுரு. அரசரோ அளவு கடந்த கோபமடைந்தார்.
அரச குருவுக்கு இந்த நிலையை உருவாக்கிய தெனாலிராமனுக்கு கடுமையான தண்டனையை வழங்கிட வேண்டும் என முடிவு செய்தார். காவலர்களிடம் தெனாலிராமனை அழைத்து வருமாறும் கூறினார். காவலர்களும் தெனாலிராமனை அழைத்து வந்தனர். தெனாலிராமா, நீ உனது விகடத்தனத்தால் என் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ராஜகுருவை அவமானப்படுத்திவிட்டாய் என்று கத்தினார். மேலும் அவனை நோக்கிய மன்னர், இனிமேல் உன் முகத்தை நான் அரண்மனையில் பார்க்க கூடாது. நீ அரண்மனை வாசல்படியை மிதிக்க கூடாது. உன்னை நான் நேரில் பார்க்க நேரிட்டால் உனது தலை உன் உடலில் இருக்காது என கூறினார். தெனாலிராமனும் அரசரின் ஆணையை ஏற்றுக்கொண்டு அங்கிருந்து சென்றான். நாம் தெனாலிராமனை அரசரிடம் இருந்து பிரித்து விட்டோம். இனிமேல் அவன் இங்கே ஒருபோதும் வரமாட்டான் என மனமகிழ்ந்தார் அரசகுரு. அடுத்த நாள் காலை நேரத்தில் வழக்கம் போல் அரசவை கூடியது. அரசர் தனது அமைச்சர்களுடன் விவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அவையில் தெனாலிராமன் இல்லாததால் வேடிக்கை பேச்சுகள் எதுவும் நடைபெறாத வண்ணம் அமைதியான நிலையில் இருந்தது. அந்நேரத்தில் அரசவையில் திடீரென்று கூச்சல் ஏற்பட்டது. மன்னரோ நிமிர்ந்து நோக்கினார். அங்கே அவர் கண்ட காட்சியானது மற்றவர்களோடு சேர்த்து அவருக்கும் சிரிப்பை வரவழைத்துவிட்டது. ஒரு பானையை தலையில் கவிழ்த்து தன் கண்கள் மட்டும் தெரியும்படி பானையில் ஓட்டை போட்டு தன் முகத்தை மறைத்தபடி ஓர் உருவமானது தட்டு தடுமாறியபடியே அரசவைக்குள் வந்து கொண்டிருந்தது. அரசவையின் வாயிற்படியை கண்டதும் துள்ளி குதித்து தாண்டியது அந்த உருவம். அக்காட்சியே மன்னருக்கும் மற்றவர்களுக்கும் சிரிப்பினை ஏற்படுத்தியது. அரசருக்கு வணக்கம் தெரிவித்த அந்த உருவமானது தெனாலிராமனது இருக்கையில் போய் அமர்ந்து கொண்டது. அரசரும் மற்றவர்களும் பானை தலையுடன் இருப்பது தெனாலிராமன் தான் என்பதை புரிந்து கொண்டனர். தெனாலிராமன் இருக்கையில் இருந்து எழுந்து அரசரை நோக்கினான். அரசே, நான் தங்களது ஆணையை மதிக்கின்றேன். இனி என் முகத்தை அரசவையில் பார்க்கக்கூடாது என்று கூறினீர்கள். அதனால்தான் முகத்தை பானையால் மூடினேன். அரண்மனை வாயிற்படியினை மிதிக்கக்கூடாது என்றீர்கள். அதனால்தான் அதனை தாண்டி குதித்து வந்தேன் என்றான். தெனாலிராமனின் சாமர்த்தியமான பேச்சினால் மன்னர் மகிழ்ச்சியடைந்தார். இனி நீ ஒருபோதும் இந்த மாதிரியான செயல்களை செய்யாதே. வழக்கம் போல் நீ அரண்மனைக்கு வரலாம் என்றார் அரசர். இதனை எதிர்பாராத அரச குருவோ ஏமாற்றமும் கோபமும் புடைசூழ கண்கள் சிவக்க தெனாலிராமனை ஏறிட்டார். உன்னை தக்க சமயத்தில் பழிவாங்குவேன் என்று மனதுக்குள் கூறிக்கொண்டார். இதனை தொடர்ந்து வரும் தெனாலிராமனின் விகடத்தனமான லீலைகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.